சில மீனம் ராசிக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு இல்லைங்க சார், அது என்னென்ன கேரக்டர் அப்படிங்கிறது விலாவரியா சொல்லுங்க சார். இவங்க ரொம்ப நேர்மையாக நியாயமானவர்களாக இந்த மீனராசி என்பவர்கள் எப்போவுமே இருப்பாங்க. அவங்களுக்கு ஏமாற்றணுன்ற ஆசை இருந்தால் கூட பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் கடைசியில் ஏன் நம்ம ஏமாற்றி பிழைக்கணும், நம்ம ஏன் ஏமாற்றணும் இன்னொருத்தரை அப்படின்னு நினச்சி அதுலேருந்து ஒதுங்கக்கூடிய ஒரு சூழல் எப்பவுமே இருக்கும். எப்போவுமே நிறைய நாலேஜை கெயின் பண்ணக்கூடிய ராசியில் மிக சிறந்த ராசி எதுன்னு கேட்டால் மீனராசி தான். இல்லை, மீனராசி என்பது பயப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அட்வைசரி சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறது சிறப்பு. மற்றவங்களுக்கு ஒரு கைடிங் ஃபேக்டராக இந்த மீனராசி என்பது எப்போவுமே இருப்பாங்க. ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான இன்வெஸ்ட்மெண்ட் சூப்பராக இருக்கும். முக்கியமான பிரச்சனைகள் வரக்கூடிய ராசி. சளி தொந்தரவு வரும், கண்டிப்பாக சளி வராமல் இருக்கவே இருக்காது, கண்டிப்பாக சளி தொந்தரவு வரும். மீனராசி என்பதை பொறுத்த வரைக்கும் லக்கி நம்பர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 9ஆம் எண்ணை பயன்படுத்துவது சிறப்பு. மீனராசி என்பதற்கு நிறம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறத்தை பயன்படுத்துவது நல்லது. மீனராசி அப்படின்னு சொன்னாவே இவங்க போகக்கூடிய கோயில், முக்கியமான கோயில் முருகன் கோயிலாக இருக்கணும். முதல்ல அந்த முருகன் கோயில் மலை மேல் உள்ள முருகன் கோயிலாக இருக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் அந்த மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் கோயில் பக்தி பிளஸ் நேரில் வணக்கம். இன்றாமோடு இணைந்தவர் ஜோதிடாசிரியர் வீனஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நம்ம இப்போ மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த வாழ்நாள் முழுவதும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சார். அந்த வரிசையில் மீனம் ராசிக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு இல்லைங்க சார், அது என்னென்ன கேரக்டர் அப்படிங்கிறத விலாவரியா சொல்லுங்க சார். மீனராசியில் 3 நட்சத்திரங்கள் வரும். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இந்த மீனராசி. மீனராசியில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் குரு பகவான், உச்சமாகக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான், நீச்சமாகக்கூடிய கிரகம் புத பகவான். அதனால் பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப நேர்மையாக நியாயமானவர்களாக இந்த மீனராசி என்பவர்கள் எப்போவுமே இருப்பாங்க. அவங்களுக்கு ஏமாற்றணுன்ற ஆசை இருந்தால் கூட பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் கடைசியில் ஏன் நம்ம ஏமாற்றி பிழைக்கணும், நம்ம ஏன் ஏமாற்றணும் இன்னொருத்தரை அப்படின்னு நினச்சி அதுலேருந்து ஒதுங்கக்கூடிய ஒரு சூழல் எப்பவுமே இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா எப்போவுமே நிறைய நாலேஜை கெயின் பண்ணக்கூடிய ராசியில் மிக சிறந்த ராசி எதுன்னு கேட்டால் மீனராசி தான். இவங்க பார்த்திங்கன்னா வாழ்நாளில் ஏதாவது ஒரு விஷயத்தை படிச்சுக்கிட்டு ஏதாவது விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சாதாரணமாக ஒரு கடைக்கு போகிறாங்க, ஒரு டீ ஷாப்புக்கு போனால் கூட பார்த்திங்கன்னா அங்கே ஏதோ ஒரு பேப்பர் சும்மா எடுத்து படிப்பாங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அதுவுமே இவங்க வாழ்க்கையில் நிறைய தேவைக்கான ஒரு விஷயமாக கண்டிப்பாக இருக்கும். அதே போல் நிறைய மீனராசி என்பது என்னென்னா, பணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டத்தில் சம்பாதிக்காமல் கடைசியில் ஒரு ஏமாறக்கூடிய சூழ்நிலை எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்க என்ன பண்ணணும்னா, பணம் வரக்கூடிய காலத்தில் பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு திறன் இவங்களுக்கு வேணும். அவங்களுக்கு அது வரவே வராது. இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம தான் அறிவாளியாச்சே, புத்திசாலியாச்சே, நம்ம தான் அதிகமாக உழைக்கிறோமே, நேர்மையாக இருக்குமே, நியாயமாக இருக்குமே, நம்ம எங்கே தோற்று போவோம், நம்ம எப்போவுமே பணம் சம்பாதிச்சுட்டு இருப்போம், அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம், அதெல்லாம் சேர்த்து வைக்கணுன்ற எண்ணம் இல்லாமல் இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க ஃபேமிலிக்காக, கூட பிறந்தவங்களுக்காக, இவங்களுடைய மனைவிக்காக, குழந்தைங்களுக்காக அதிகமான செலவுகளை பண்ணிவிட்டு எப்பவுமே நீல் பேலன்ஸ்லேயே எப்பவுமே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், ஒரு காலகட்டத்தில் இவங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வருது. இப்போ இப்போ 7.5 சனி நடந்துட்டு வச்சுக்கோங்க. நிறைய மீனராசிகள் இப்போ யோசிக்கிறாங்க, ஐயோ நம்ம 4 காசு சேர்த்து வச்சுருந்தா பிரச்சனை இல்லாமல் இருந்துக்கலாமே, நம்ம ஏன் பண்ணாமல் போய்ட்டுன்னு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழல் இந்த மீனராசி என்பவர்களுக்கு எப்போவுமே இருக்கும். மீனராசி நேயர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய பெரும்பாலும் பிரச்சனைங்க திருமணத்தில் இருக்குங்க சார். ஏன்னா 7.5 சனிமே நடக்கிறதுனால திருமண தாமதம், திருமண தடைங்கிறது அதிக அளவில் காணப்படுது. ஸோ இப்போ இந்த திருமண அமைப்பு அப்படிங்கிறது மீனத்தில் பிறந்திருந்தால் அவங்களுக்கு எந்த மாதிரி அமைப்பில் பிறந்திருப்பாங்க, திருமண வாழ்க்கை எப்படி வரும், துணை எப்படிப்பட்ட துணையாக இருக்குங்க சார். மீனராசி அப்படின்னாவே அவங்களுக்கு 7ஆம் அதிபதி புதனாக வரும். அந்த புதன் நீச்சமாகக்கூடிய ராசி மீனராசி. அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய வரக்கூடிய வரன் பயங்கர புத்திசாலியாக இருப்பாங்க. பயங்கர புத்திசாலியாக இருக்கும்போது என்ன ஆகும், ஒரு வீட்டில் இவங்களுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாத ஒரு சூழ்நிலைகள் எப்போவுமே வரும். இவங்க தான் எல்லாருக்கும் கைட் பண்ணுறாங்களா எப்போவுமே இருப்பாங்க. அப்போ வரக்கூடிய மனைவியோ வரக்கூடிய கணவரோ அது மாதிரி பயங்கர புத்திசாலியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே வரும். 1. 2வது, இவங்களுடைய எதிர்பார்ப்பும் எப்படி இருக்கும்னா, வரக்கூடிய மனைவி நம்மளை மாதிரி நேர்மையாக இருக்கணும், வரக்கூடிய கணவர் நம்மளை மாதிரி நியாயமாக இருக்கணும், நம்மளை எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறத மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு நினைப்பார். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கவங்க திருமணம் பண்ணுறவங்க கடைசியில் என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, என் மனைவி எனக்கு எல்லாம் சௌகரியமாக இருக்காங்க, நான் சொல்கிறத கேட்குறாங்க, ஆனால் என் குடும்ப பேச்சை கேட்கல, எங்கள் அம்மா பேச்சை கேட்கல, எங்கள் அப்பா பேச்சை கேட்கல, அதனால் எங்களுக்குள்ளே சண்டை வருதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மீனராசி என்பதுக்கு எப்பவுமே வரும். அதனால் என்ன பண்ணணும், இவங்க ஆரம்பத்திலேயே
என் கூட என்ன கல்யாணம் பண்ணியிருக்காங்க, எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தால் போதும், என் குடும்பத்தையே அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணுன்ற எண்ணங்கள் இல்லாமல் இருந்தாங்க அவங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதே போல் திருமணம் ஏன் லேட் ஆகும் அப்படின்னா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய சம்பாதிக்கணும், கொஞ்சம் காசு சம்பாதிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கும், ரேவதி நட்சத்திரம் இருக்கும். இந்த 2 நட்சத்திரக்காரங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க டிசிஷன் மேக்கிங்லேயே நிறைய லேட் பண்ணுவாங்க. எப்போவுமே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா, கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள். இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, கல்யாணம் பண்ணால் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும், என்னென்ன பிரச்சனை வரும் லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், ஒரு வரன் பார்க்குறாங்க, அதில் ஏதோ ஒரு குறை இருக்குன்னா அங்கே உடனே வேண்டாம், நம்ம அப்புறம் பார்க்கலாம், அடுத்தது பார்க்கலாம் அப்படின்னு டிலே பண்ணிகிட்டே வருவாங்க. அதனால் பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மீனராசி என்பவர்களுக்கு திருமணத்தில் எப்போவுமே இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மீனராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியத்திலுமே நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க சார். குழந்தை தாமதம் பெரும்பாலான மீனராசி நேயர்களுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அது எப்போ அவங்களுக்கு கிடைக்கும்? குழந்தை பாக்கியம் மீனத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரி இருக்குங்க? மீனராசி அப்படின்னா குழந்தை பேர் பெரிய ப்ராப்ளம்ஸ் ஒன்றும் வராது. இவங்களுடைய பெரிய ப்ளஸ்ஸே என்னென்னா, இந்த மீனராசி என்பவருடைய பெரிய ப்ளஸ்ஸே என்னென்னா, இவங்க எப்போவுமே குழந்தைகளை பற்றிய எண்ணம் அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா குழந்தை பேரில் பிரச்சனைகள் வராது. இதில் பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மட்டும்தான் குழந்தை பேரில் எப்பயுமே ப்ராப்ளம்ஸ் வருதே தவிர மற்ற நட்சத்திர அன்பர்களுக்கு பெருசாக வர்றதில்லை. முக்கியமாக ஒன்று. ரெண்டாவது, அப்படி லேட் ஆகுது அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெகுலராக தெய்வ வழிபாடு பண்ணாங்களே இவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் குழந்தை பிறந்துடும், ஒன்றும் ப்ராப்ளம் வராது. ரெண்டாவது, மீனராசி என்பதற்கு ஒரே ஒரு முக்கியமான விஷயம்னா, என்றைக்கு இவங்களுக்கு குழந்தை பிறக்குதோ அதுலேருந்து இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் எப்படி இருக்குன்னா, ஒன்று ஊர் மாறி போகிற மாதிரி இருக்கும், இல்லை வேலை மாறி போகிற மாதிரி இருக்கும், இல்லை வேலையில் இருக்கவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க, பிஸ்னஸில் இருக்கவங்க வேலைக்கு போகிற மாதிரி ஒரு சூழல் கண்டிப்பாக குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வரும். அதை அடாப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க லைஃப் சூப்பராக இருக்கும். மீனம் ராசி நேயர்களுக்கு ஒரு பிஸ்னஸ் அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்க போதுங்க சார்? எந்த துறை சார்ந்து அவங்க பிஸ்னஸ் செய்யும்போது அதிக லாபம் பெற முடியும், அவங்க செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது அந்த பிஸ்னஸ் எது கொடுக்குங்க சார்? மீனராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி குருவுடைய ஆட்சி பெறக்கூடிய ராசி. இவங்க எல்லாருமே என்ன நல்ல அட்வைசர்ஸ். அப்போ என்ன பண்ணணும், இவங்க எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அட்வைசரி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறது சிறப்பு. பார்த்தீங்கன்னா மேஜராக அதில் இன்சூரன்ஸ் அட்வைசரி இருக்குது, ஷேர் மார்க்கெட் அட்வைசரி இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட்ஸ் அப்படின்னு போகும்போது கன்சல்டன்சி சர்வீசஸ் இருக்குது. எல்லா கன்சல்டன்சியும் மற்றவங்களுக்கு ஒரு கைடிங் ஃபேக்டராக இந்த மீனராசி எப்போவுமே இருப்பாங்க. ஒரு நல்ல மென்டர், நல்ல கைடு எந்த ராசின்னு கேட்டால் மீனராசி தான். இவங்களை அப்ரோச் பண்ணிட்டாங்க யாராவது ஒருத்தர் அப்படின்னா அவங்களுடைய பிஸ்னஸில் நல்ல க்ரோத் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லுவாங்க, அந்த விஷயத்தை எடுத்து அந்த பிஸ்னஸில் அவங்க இன்கார்பரேட் பண்ணாவே கண்டிப்பாக அவங்க பிஸ்னஸில் ஜெயிப்பாங்க, அது எந்த டவுட்டும் கிடையாது. அதனால் இவங்க என்ன பண்ணலாம், கன்சல்டன்சி சர்வீசஸ் மாதிரி, அட்வைசரி ஜாப்ஸ் மாதிரி மற்றவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு மென்டராக, ஒரு கோச்சாக, ஒரு கைடாக, அட்வைசராக இருந்தாங்கன்னா சிறப்பாக இருக்கும். பிஸ்னஸ் பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக இவங்க பண்ணக்கூடாத விஷயம் என்னென்னா, பார்ட்னர்ஷிப்பில் பண்ணக்கூடாது. பார்ட்னர்ஷிப்பில் பண்ணாங்கன்னா கடைசியில் ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ராசி மீனராசி. அதில் பார்ட்னர்ஷிப் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. மீனராசி நேயர்கள் ஒரு வேலைக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் எந்த துறை சார்ந்து அவங்க வேலை இருக்கிற பட்சத்தில் அந்த ப்ரொமோஷன்ஸ், இன்க்ரிமெண்ட் இதெல்லாமே அதிக அளவில் இருக்குங்க சார். இந்த மீனராசி என்பதுக்கு பார்த்திங்கன்னா வேலை செஞ்சாங்க அப்படின்னா அந்த ப்ரொமோஷனை பற்றி இவங்க யோசிக்கவே வேண்டாம். இவங்களுக்கு லைஃப்பில் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் வந்துக்கிட்டே இருக்கும். காரணம் என்னென்னா, இவங்க எந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சாலும் சரி மற்றவங்களுடைய வளர்ச்சிக்காக தான் வேலை செய்வாங்க. அப்போ ஒரு நிர்வாகத்தில் ஒருத்தர் வேலை செய்கிறாரு, அப்போ கம்பெனி க்ரோ ஆகுதுன்னா இவருக்கு ஏன் ரெமுனரேஷன் கொடுக்க மாட்டாங்க, இவருக்கு ஏன் ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டாங்க? அப்போ அதே போல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேலை செய்வார். எனக்கு அடுத்த மாதம் அடுத்த வருஷம் ப்ரொமோஷன் வேணும் வேலை செய்ய மாட்டார், எனக்கு இன்க்ரிமெண்ட் வேணும் வேலை செய்ய மாட்டார். இவருடைய கடமையை செய்வதில் எந்த காரணத்துக்கு கூட தயங்க மாட்டார். கரெக்டாக வேலை செய்யணும். ஆஃபீஸ்க்கு லேட்டாக போனால் கூட 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா செஞ்சுட்டு வரணும்னு நினைக்கக்கூடிய ராசி மீனராசி. அதனால் பார்த்திங்கன்னா எப்போவுமே வாழ்க்கையில் அவங்களுக்கு வேலை சம்பந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் வரவே வராது. என்னன்னா, இவங்களுக்கு சில நேரங்களில் நெருக்கடியை சந்திக்க முடியாமல் சில பேர் வேலை விட வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அப்போ அந்த நெருக்கடிக்கு ஆளாகாமல் இருந்துட்டாங்க அப்படின்னாவே இவங்க வேலையில் எந்த பிரச்சனையும் வராமல் சிறப்பாக இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு என்னென்னா, யாராவது ஒருத்தர் ஹையர் அஃபீஷியல்ஸ் யாராவது ஒரு தப்பான ஆள் வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் நெருக்கடி கொடுப்பாங்க. நெருக்கடி கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, நம்ம கரெக்டாக இருக்கோம், ஏன் இப்படி தேவையில்லாமல் நம்மளை தொல்லை பண்ணுறாங்க அப்படின்ட்டு இவங்க வேலையை விட்டுட்டு மாறக்கூடிய ஒரு சூழல் எப்பவுமே இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா மீனராசி என்பது வேலைக்கு போனால் அவங்களுக்கு வளர்ச்சி உண்டு, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது.
மீனராசி நேயர்களுக்கு அவங்க லைஃப்பில் ஒரு விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கணும், இந்த விஷயத்தில் வந்து பார்த்து செய்யணும் அப்படிங்கிறது எந்த விஷயத்தில் அவங்க பயப்படக்கூடிய விஷயமா இருக்குங்க சார்? இல்லை, மீனராசி அன்பர்கள் பயப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, காற்றுள்ளது போதே தூற்றிக்கோள் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. இவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதை யூஸ் பண்ணிக்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு எப்போவுமே வரும் லைஃப்பில். எல்லா காலகட்டமும் நம்மளால் சம்பாதிக்க முடியும், எல்லா காலகட்டத்திலும் வேலையில் நல்லா இருக்கும், எல்லா காலகட்டத்திலும் நம்ம எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சேமிப்புன்ற ஒரு விஷயத்தை பெருசாக யோசிக்க மாட்டாங்க, அதை பிளான் பண்ண மாட்டாங்க. அதை மட்டும் பண்ணாமல் மற்றது எல்லாமே செய்வாங்க. மற்றவங்களுக்கு உதவுவாங்க, அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, தம்பி தங்கச்சிக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்களுடைய குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவாங்க. மற்றவங்களுக்கு முகமே தெரியாத ஆளு கூட உதவக்கூடியவர்கள் மீனராசி என்பது. ரோட்டில் போகிறாங்க, யாராவது இன்னொருத்தர்கிட்ட அட்ரஸ் கேட்டால் கூட இவங்க கூப்பிட்டு இந்த அட்ரஸ் போங்க, இந்த இடத்துக்கு போங்க கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. ஆனால் என்னென்னா, இவங்களுடைய அந்த சேவிங்ஸில் பண விஷயத்தில் நிறைய தவறான விஷயங்களை செஞ்சுட்டு கடைசியில் மாட்டிப்பாங்க. அதில் கேர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எப்பவுமே வெற்றி உறுதி. மீனராசி நேயர்களுக்கு ஒரு முதலீடு செய்யணும் அப்படின்னா எந்த இடத்துல முதலீடு செய்யலாம் சார்? தங்கம், ஷேர் மார்க்கெட், இந்த மாதிரி எந்த துறையில் எந்த விஷயத்தில் முதலீடு பண்ணும்போது லாபம் அதிகமாக இருக்குங்க சார்? இவங்களை பொறுத்த வரைக்கும், மீனராசி என்பதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான இன்வெஸ்ட்மெண்ட் சூப்பராக இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா, வீடு மாதிரி இல்லாமல் இடமா இருந்தால் சிறப்பு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா விளைநிலங்கள் இடங்கள்லாம் இருக்கணும். வீடு கட்டாமல் தரிசு நிலமாக இருக்குது பாருங்கள், அது மாதிரி அக்ரிகல்ச்சர் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி வாங்கலாம். ஒன்று. ரெண்டாவது, மீனராசி என்பவர்களுக்கு எப்போவுமே வாழ்க்கையில் எப்போ வந்து வளர்ச்சி வரும் அப்படின்னா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு சேவிங்ஸ் பண்ணணுன்னே சில பேருக்கு தோணும். அப்போ என்ன ஆகும்னா, அதுக்கப்புறம் தான் இவங்க ஒரு இடம் வாங்குவாங்க, ஒரு வீடு வாங்குவாங்க. அதனால் எப்போவுமே மேரேஜ் ஆனதுக்கப்புறம் மனைவி பேர்லேயும் இவங்க பேர்லேயும் சேர்ந்து ப்ராப்பர்ட்டி வாங்கினாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது, அதில் பெரிய க்ரோத் இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது மட்டும் என்ன பண்ணணும், 2 பேர் சேர்ந்து 2 பேரும் கரெக்டாக, இவங்களும் வேலை பார்த்து ஏதாவது சம்பளம் கொடுக்குற மாதிரி இருக்கணும், அவங்களும் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது. இல்லை இதை யாராவது ஒருத்தர் தப்பாக ஹேண்டில் பண்ணாங்கன்னா அதில் ப்ராப்ளம் வரும். மற்றபடி பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான இன்வெஸ்ட்மெண்ட் இவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்குது. மீனராசி நேயர்களுக்கு ஹெல்த் சார்ந்த ஒரு விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை வரலாம், மீனத்தில் பிறந்திருந்தாலே இந்த குறைபாடோ இந்த பிரச்சனையோ வர வாய்ப்பு இருக்குன்னா அது என்னவாக இருக்குங்க சார்? மீனராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா மெயினாக முக்கியமான பிரச்சனைகள் வரக்கூடிய ராசி சளி தொந்தரவு வரும். கண்டிப்பாக சளி வராமல் இருக்கவே இருக்காது, கண்டிப்பாக சளி தொந்தரவு வரும். அதேமாதிரி பாதம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு பிரச்சனைகள் வந்தே தீரும். அந்த பாதம் வந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வலி வரும், பிரச்சனை வரும். நிறைய பேர் மீனராசி என்பவர்கள் சுகர் வந்ததுக்கப்புறம் கால் வெட்டி எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் யாருக்கு அதிகமாக வருதுன்னு கேட்டால் மீனராசி என்பவர்களுக்கு தான் அதிகமாக வருது. அதில் சுகர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா நடக்கும்போது அந்த சுகர் இருக்குது, நடக்கும்போது செய்யும்போது எங்கேயாவது பிளேட் பட்டுருச்சு, எங்கேயாவது கத்தி பட்டுருச்சு, எங்கேயாவது ஒன்று அடிபட்டாங்க அப்படின்னா சரியாகிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா பாதத்தை எடுக்கிற மாதிரி சூழ்நிலை வரும். அதெல்லாம் கவனமாக இருக்கணும். மீனராசி நேயர்களுக்கு எதிரி ராசிகள் அப்படிங்கிறது என்னென்ன ராசிகளாக இருக்கலாங்க சார்? எந்த ராசியுடன் கவனமாக இருக்கணும், பார்ட்னர்ஷிப்போ இல்லை கல்யாணமோ பண்ணக்கூடாதுங்கிறது எந்த ராசிகளுங்க சார்? பார்த்திங்கன்னா மீனராசிக்கு எதிரி ராசின்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு வந்து சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கும் மீனராசிக்காரர்களுக்கும் எப்பவுமே ஆகவே ஆகாது, எப்பவுமே எதிரும் புதிராக இருப்பாங்க. இவங்க சிம்மராசிக்காரங்க சொல்கிறது தான் செய்யணும்னு நினைப்பாங்க. மீனராசிக்காரங்க அப்படி கிடையாது, நம்ம சொன்னதை செஞ்சாலும் பரவாயில்ல, செய்யலாலும் பரவாயில்லன்னு கவலைப்படாமல் இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா 2 பேருக்கும் எப்பவுமே கான்ஃப்ளிக்ட் வரும். அதனால் திருமணத்தில் பிரச்சனை வரும், பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை வரும், அம்மா அப்பாவே இருந்தாலும் சண்டை வரும். அதே போல் மீனராசிக்கு துளாராசி என்பவர்களால் பாதிப்பு கண்டிப்பாக வரும். இந்த துளாராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போவுமே அந்த மீனராசிக்காரங்களை ஏதாவது ஒரு வகையில் நம்ம அவமானப்படுத்தணும்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு சந்தர்ப்பம் வந்துச்சு கிடச்சிதுன்னா அவங்கள அவமானப்படுத்துறது தயங்கவே மாட்டாங்க. அதனால் என்ன ஆகும்னா, ஃப்ரெண்ட்ஷிப்போ திருமணமோ இல்லை வேறு ஏதாவது விஷயங்களுக்காக முக்கியமாக மீனராசி என்பது சேரக்கூடாத ராசி, நண்பர்கள் வைத்து கொள்ளக்கூடாத ராசி எதுன்னு கேட்டால் துலா ராசி என்பதெல்லாம் இருப்பாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். மீனராசி நேயர்களுக்கு லக்கி கலர், லக்கி நம்பர் இதெல்லாம் என்னென்னங்க சார்? மீனராசி என்பதை பொறுத்த வரைக்கும் லக்கி நம்பர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா 9ஆம் எண்ணை பயன்படுத்துவது சிறப்பு. பார்த்திங்கன்னா இவங்களுடைய வீடு நம்பர், கார் நம்பர், அது மட்டும் இல்லாமல் இவங்க ஃபோன் நம்பர்ஸில் கூட 9ஆம் எண் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும். அதுமாதிரி நிறம், மீனராசி என்பதற்கு நிறம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா சிகப்பு நிறத்தை பயன்படுத்துவது நல்லது. அதே போல் காக்கி நிறம், பார்த்திங்கன்னா ப்ரௌன் பேண்ட்ஸ் போட்டிருப்பாங்க, ப்ரௌன் ஷர்ட்டு யூஸ் பண்ணுவாங்க சில பேர், அந்த மாதிரி நிறத்தை பயன்படுத்துனால அவங்களுக்கு வெற்றி உறுதியாக கிடைக்கும். முக்கியமான விஷயங்கள், ஒரு இன்டர்வியூ போகிறாங்க, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் மீட்டுக்கு போகிறாங்க, இல்லை ஒரு பொண்ணு பார்க்க போகிறாங்க, ஒரு பையன் பார்க்க போகிறாங்கன்னா கூட அந்த சிகப்பு நிறம், அந்த காக்கி நிறத்தை பயன்படுத்தும் போது அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும்.
மீனராசி நேயர்களுக்கு வந்து ஒரு கோயில் வழிபாடு கொடுக்கலாம் அப்படின்னா என்ன சொல்லலாங்க சார்? மீனராசி அப்படின்னு சொன்னாவே இவங்க போகக்கூடிய கோயில் முக்கியமான கோயில் முருகன் கோயிலாக இருக்கணும் முதல்ல. அந்த முருகன் கோயில் மலை மேல் உள்ள முருகன் கோயிலாக இருக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் அந்த மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் கோயில் சுவாமி மலையாக இருந்தால் இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துரும். அந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு போய் இவங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாங்க. நிறைய மீனராசி என்பவர்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி மேரேஜ் சம்மந்தமான விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி இந்த பணத்தை சேமிக்க முடியல அப்படின்ற பிரச்சனை இருக்கும். கடன் பிரச்சனை, இந்த 3 பிரச்சனை இருக்கும். அவங்க எல்லாருமே சுவாமிமலை முருகனை போய் ஒரு வாட்டி பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா திருமணம் ஆகிடும். கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது. திருமணத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அது நிவர்த்தி ஆகும். அதே போல் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வருமானம் ரெகுலராக வரும். அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனைகள் உறுதியாக குறையும். மீனராசி நேயர்களுக்கு ஒரு ஜெம்ஸ்டோன் கொடுக்கலாம் அப்படின்னா பொதுவான முறையில் தர்றதுக்கு என்ன ஜெம்ஸ்டோன் தரலாங்க சார்? மீனராசின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்க பவளத்தை பயன்படுத்துவது சிறப்பு. பவளத்தில் மோதிரம் போட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனையும் குறையும். முக்கியமாக நம்ம சொன்னோம் உடல்நிலை பாதிப்பு வரும், சுகர் ப்ராப்ளம் தான் தொந்தரவு வரும்னு சொல்லுவோம். யாரெல்லாம் மீனராசியாக இருக்காங்களோ சுகர் ப்ராப்ளம் இருக்குது பவளம் போட்டாங்க அப்படின்னா டாக்டருக்கு கொடுக்க வேண்டிய காசு கம்மியாகும். அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக உடம்பு நல்லா நார்மலாக ஆகிடுவாங்க. 1. 2வது என்றைக்கு பவளம் போடுறாங்களோ இவங்க ஆஃபீஸில் ஒரு உயர் பதவி உயர் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு மீனராசியாக இருக்காங்க அப்படின்னா பவளம் போட்டால் உறுதியாக வரும். அதை பயன்படுத்துவது சிறப்பு. மீனராசி நேயர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் எப்படி இருக்க போதுங்கிற விலாவாரியாக பார்த்துங்க சார். கண்டிப்பாக நம்ம நேரில் ஒரு பயனில் கருத்துக்கலாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வணக்கம் சார்.